Hi friends, welcome to Malathys Cooking and Tamil Vlogs. So இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ரசமலாய் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கை வச்சு தான் நம்ம சேனலில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை திரிக்கிறதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பால் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் சைமல்டேனியஸாக இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பால் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது நம்ம பால் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நான் வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இல்லை முழு ஏலக்காவை நீங்கள் தட்டி போடலாம். அப்புறம் ஒரு ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம மலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பால் நல்லா வந்து திரிஞ்சிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து அந்த அடியில் வந்து ஏடேடாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து அந்த பால் தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நான் இதை மேலே இருக்க அந்த ஏடெலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த கீழே வந்து அந்த பாலே வந்து தண்ணி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு ஸ்டெய்னர் யூஸ் பண்ணி பாலில் இருக்க தண்ணியும் அப்புறம் அந்த மேலே இருக்க அந்த ஏடு எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த பன்னீர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதை வந்து ஒரு 2 தடவை வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதோட வாட்டர் எல்லாத்தையும் நல்லா வந்து பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். நான் கீழே ஒரு மஸ்கின் கிளாத் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா அந்த ஸ்டெய்னர்லேருந்து அந்த பன்னீர்லாம் வந்து வாட்டரில் திருப்பி கலக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்மளால் எந்த அளவுக்கு வந்து அந்த வாட்டர்லாம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த பன்னீர் வந்து நல்ல ஒரு டோ கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வாட்டர்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம டோ வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு. நான் இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இதை நல்லா ஒரு தடவை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பாலாக சின்ன சின்னதாக வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பால்லாம் உருட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் அந்த சர்க்கிளாக ஃப்ளாட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். 2 கப் சுகருக்கு நான் 2.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர்லாம் நல்லா டிசால்வ் ஆகி அந்த வாட்டர் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகிட்டு வாட்டர் கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 1 by 1 நம்ம பண்ணி வச்சிருந்த இந்த ரசகுல்லாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த சைஸ் வந்து அப்படியே டபுளாக இருக்கும். ஸோ இதை ஒரு தடவை திருப்பி விட்டுடலாம். இப்போ மேல் பக்கம் இருக்க அந்த ரசகுல்லாஸ் எல்லாத்தையும் நம்ம கீழ்ப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம திருப்பியும் வந்து கவர் பண்ணி இதை குக் பண்ண போகிறோம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த சுகர் சிரப்பில் இருக்க ரசகுல்லா எல்லாத்தையும் நம்ம சுகர் சிரப்பை நல்லா இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி அந்த எக்ஸஸ் சுகர் சிரப் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம்.
எடுத்துகிட்டு நம்ம தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போகிறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது ரசகுல்லா வந்து உடஞ்சி போயிடும். இப்போது இந்த ரசகுல்லா மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மலாயை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதை ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி ஊற்றணும். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஸோ இது மேலே நம்ம வந்து பொடியாக நறுக்குன பிஸ்தாச்சியோஸை இதில் ஆட் பண்ணிடலாம். அது வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கும் பார்க்க. ஸோ அவ்வளோதான், ரசமலாய் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.